லலிதாம்மா உண்மையா சொல்லுங்க, இவங்க நிஜமாவே கீழே தான் விழுந்தாங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஐயோ டாக்டர், நிஜமாவே கீழே தான் விழுந்திருக்கா. எப்ப விழுந்தான்னு தான் தெரியல. நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு திரும்பி வந்து பார்த்தப்ப தலையில ரத்தம் போயிட்டு இருந்துச்சு. உடனே இங்க தூக்கிட்டு வந்தோம். எதுவும் ஆயிடாதுல்ல டாக்டர்? இல்ல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர் சொல்லுங்க. அவ மாசமா இருக்கா. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? 2 உயிரா? பாக்குறேன். நீங்க வாங்கத்த, முதல்ல உட்காருங்கத்த. எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்க துளசி? டென்ஷன் ஆகாம நடக்கிறது எல்லாம் பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா? ஆனந்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அன்பு நம்மள விட்டு வைக்க மாட்டான். என்னத்த பேசுறீங்க நீங்க? அவளா ஏதோ செஞ்சு அவளா கீழே விழுந்து இப்படி ஆகிருக்கா? அன்பு மாமா நம்மள என்ன சொல்ல முடியும்? அன்புவை விடு. ஆனந்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என் மனசாட்சியே காலத்துக்கும் என்ன உறுத்தும். ஐயோ, அதான் எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒண்ணும் செய்யல, நீதான் எல்லாத்தையும் செஞ்ச. உன்னாலதான் ஆனந்தி இப்போ இந்த நிலைமையில இருக்கா. அத்தை. ஆமா துளசி, உன்னாலதான். இத்தனை நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தவ இன்னைக்கு நீ அவ முடி எடுத்துக்கிட்டு ஏவல் சூண்டியன்னு கிளம்புனதுனாலதான் உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு அடிபட்டு கிடக்குறா. நீ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது துளசி, பெரிய தப்பு. ஷபா, நான் கூட ஸ்டூலை கட் பண்ணதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன யோசிக்கிற? அத்தை, ஊர்ல அம்மா சொல்லுவாங்க, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துச்சுன்னு. அப்படிதான் ஆனந்திக்கு அடிபட்டதும். நாம கோயில் பக்கத்துல கூட போகல. ஆனந்தி விழுந்ததுக்கும் நாம கோயில் போகணும்னு நினைச்சதுக்கும் இந்த சம்மதமும் இல்ல. நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பாதீங்க. ஏய், அவளுக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இங்க பாரு, என் புடவைய பாரு, என் கைய பாரு. கிச்சன்ல அவ்வளவு ரத்தம் இருந்துச்சு. ஆனந்திக்கு எதுவும் ஆயிடாம இருக்கணும். கடவுளே, இத பாரு, நீ முதல்ல அன்புக்கு போன் பண்ணு. இவ்வளவு நேரம் ஆகியும் சொல்லலன்னா அதுக்கும் கோவப்படுவான். அத்தை, இப்ப கால் பண்ணி சொன்னாதான் மாமா கோவப்படுவாரு. ஆனந்திக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் கால் பண்ணலாம். அவ பொழைச்சிட்டானா மாமாக்கு அவ்வளவு கோவம் வராது. துளசி, நீ வர வர எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அதை செய் இதை செய்யின்னு சொல்றீங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் செஞ்சதுதான் கரெக்ட்னு உங்களுக்கே புரியும். ஐயோ சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். டிஜிஓ டாக்டர் கௌசல்யா வர சொல்லிருக்கேன். அவங்க டியூட்டிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர். அம்மா 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 அம்மா, ஆனந்தி எப்படிமா இருக்கா? பொழைச்சுக்குவால? அவளுக்கு ஒண்ணும் இல்லல? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. சீஃப் டாக்டர் ஒரு ஸ்பெஷல் கைனகாலஜிஸ்ட் டாக்டரை வர சொல்லிருக்காரு. அவங்க வந்து ஆனந்திய செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதனால சொல்ல முடியும். ஐயோ துளசி, என்ன சொல்லிட்டு போறாங்க? யார கூப்பிட போறாங்க? அத்தை, கைனகாலஜிஸ்ட் டாக்டர்னா இந்த குழந்தை உருவானதுல இருந்து டெலிவரி வரைக்கும் பார்க்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர். யாரோ ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ அத்தை, என்ன பண்ணுவேன்? நீங்க வந்து உட்காருங்க அத்தை. உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்கிறத பார்த்து நீங்க இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வாங்க அத்தை, வாங்க வாங்க. ஒண்ணு புரியலையே. உட்காருங்க. கடவுளே, உட்காருங்க. ஐயோ, அன்பு கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் துளசி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்றது? அத்தை, ஒண்ணும் ஆகாது அத்தை, தைரியமா இருங்க. ஐயோ, பயமா இருக்குடி. டாக்டர், அவங்க தலையில இருக்கிற இன்ஜூரியை பார்த்தா ஸ்கேன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர்.